நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆராதனைக்காக ஒரு சின்ன ஜெபம். ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி உண்மையா நாங்க ஆராதிக்கணும். முதலாவது காரியம், உங்களை மாத்திரம் நாங்க மகிமைப்படுத்தணும். இடையூறு இல்லாம நாங்க ஆராதிக்கணும். விடுதலை பெற்ற நாங்க விடுதலையோடு ஆராதிக்கணும். உங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல தகப்பனே ராஜா, இதோ இந்த காலை வேளையில ஆராதிக்கும்படியாக நீரப்பா கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீர் அப்பா. சத்ருவின் சேனைகளுக்கு மத்தியில ராஜா அப்பா, நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க ஆராதனையின் மூலமாய் விடுதலை பெற்றுக்கொள்ள அப்பா கர்த்தாவா உண்மையா உம்முடைய சமூகத்துல எங்கள் இருதயத்தை ஊற்ற எங்களுக்கு ஒரு நேரத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இதை சத்ருவானவன் திருடி போடாதபடிக்கு உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தேவரீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்தரிக்கணும் கர்த்தரை, காலத்துல நான் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இன்னன் வாழ்க்கை இம்மானுவேலரே, இன்னன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. தாய் கேட்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபானிரூற்றிடுமே, மகிபானிரூற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதி
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என்னன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, என்னன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. நீர் எங்களுக்கு அருளின அப்பா இந்த நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்க செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மனிதர்கள் எங்களை மறந்து போகலாம் ராஜா. அப்பா கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் யாரை ராஜா அப்பா நினைவு கூர்ந்திருக்கிறோமோ அவங்க எங்களை நினைக்காம போயிருக்கலாம் தகப்பனே. யாருக்காக ராஜா அப்பா நாங்க நின்று கொண்டிருக்கிறோமோ அவங்க கூட எங்களை மறந்திருக்கலாம் ஆண்டவரே. நீங்க ஒரு நாளும் எங்களை மறக்கிற தெய்வம் அல்ல தகப்பனே. எங்களை மறவாத ஒரே தெய்வம் நீங்க தான் ராஜா. உடைய சமூகத்துல ராஜா நிற்பதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தகப்பனே. அப்பா கர்த்தாவே ராஜா, 1000 நாளை பார்க்கலாம் ஆகாமிய கூடாரத்துல இருக்கும் ஒரு நாள் மேலானது என்று ராஜா தாவீது சொன்னது போல இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருக்கிற இந்த நேரம் ராஜா எங்களுக்கு மேலானதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா. எங்களை மறக்காம எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு உம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு கூடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தினக்காய் இந்த காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தினக்காய் இந்த காலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்றுவென்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் உம்மருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் உம்மருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். 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 உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த வருடத்தை ராஜா நாங்கள் கடக்கிறோன்னா உம்முடைய தயவு வேணும் ராஜா. அப்பா கர்த்தாவே, தாவீது கருணின் அந்த மாக்கிருபைகளை எங்களுக்கு கொடுத்த ராஜா, நீர் எங்கள் மீது தயவு பாராட்டும்படியாக இதோ இந்த முதலாவது வார ஆராதனையில் உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு ராஜா அப்பா சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி உம்மை பாடி துதிக்க நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண ராஜா. அப்பா உம்மோடு கூட ராஜா அப்பா கர்த்தாவே நாங்கள் உறவாட இந்த வருடத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ராஜா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. நீங்க எங்களோடவே இருக்கிறீங்க தகப்பனே. உம்மை பாடி துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனே ராஜா நீர் எங்களோடு இருந்து ராஜா எங்களை நடத்துங்க. நீங்க எங்களை நடத்துங்கப்பா, மனுஷர்களை அல்ல ராஜா. உம்மை மாத்திரம் நாங்க புகழணும், உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், உம்மை மாத்திரம் நாங்க பாடணும் ராஜா. உம்மையே நாங்க துதிக்கணும் தகப்பனே. அப்பா கர்த்தாவே ராஜா, உம்மை போற்றி துதிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையாது தகப்பனே. நாங்கள் தோல்வியை பார்க்கிற சந்ததி அல்ல டாடி, நாங்கள் வெற்றியை பார்க்கிற சந்ததி. எங்களுக்கு முன்னாக போய் ராஜா கோணலானவைகளை செவையாக்குகிற யெகோவா நிசி ராஜா நீர் எங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறீர். நாங்க எங்கே போனாலும் ராஜா அந்த வழி எங்களுக்கு வாய்க்காம அதற்கு எங்களுக்கு 1000 தடைகள் இருந்தாலும் யெகோவா நிசி எங்களுக்கு முன்னாதாக சென்று ராஜா கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கி கொண்டிருக்கிறீர். இந்த ஆராதனையில ராஜா உம்மை உயர்த்தணும் நாங்க உத்தரவாதம் பண்ற தகப்பனே. இந்த 2025 ராஜா உம்மை உயர்த்தணும், உம்மை துதிக்கணும், உம்மை பாடணும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கணும் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை உயர்த்தும்படியாக உம்மை பாடும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டீங்க தகப்பனே. நாங்கள் எத்தனையோ திட்டத்தை போட்டிருக்கலாம் தகப்பனே ராஜா, ஆனா நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அது பெருசு டாடி, அது பெருசு தகப்பனே ராஜா. அது எங்க கண் காணல, எங்க சிந்தையில் அது தோணல தகப்பனே. எங்களோட நீர் பேசுகிற தெய்வம், இன்னும் பேசுவேன்னு சொன்னீங்க, நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே
எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால்
என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. கரங்களை உயர்த்தி பாடுவது உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்தி பாடும் போதெல்லாம் ராஜா அப்பா நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. உம்மை உயர்த்தி பாட பாட சொல்றீங்க ராஜா. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். இந்த நாளில் நாங்கள் பயத்தோடு வந்திருந்தாலும் கூட கலக்கத்தோடு வந்திருந்தாலும் கூட அப்பா இந்த புது வருஷத்துல கூட ராஜா இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னு நிற்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ இதிலும் பெரிதானவர்களை பார்க்க போற. இதுவும் பெரிதான காரியங்கள் உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். ஒரு நோக்கி பார்த்து உண்மையா நம்ம உயர்த்தணும்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வருத்தமோ என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ இருந்தாலும் கூட அவரை துதிக்க 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 அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம், சூழ்நிலையை மாற்றுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமாய் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவும் வைக்கல. இன்னைக்கு அநேகரால நிற்க முடியல, அநேகரால பேச முடியல, அநேகர் சுயநினைவு இழந்திருக்கிறாங்க. ஆனா நம்மை பலத்தோடும் சுகத்தோடும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினத நம் கண் காணும்படியாக, இந்த நாட்கள் அவளை துதிக்கும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக நம்மை இந்த இடத்துல கூடி வர செய்திருக்கிறார். நம்மை மறவாத தெய்வம். நம்மளை அவர் மறந்துட்டாரு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலை பார்த்து அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோப்பே நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. வார்த்தையின்படி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம். நம்ம ஒண்ணுக்கு கலங்க தேவையில்லை. அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றி செபித்ததுக்கு அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கல. அவள் இருதயத்தை ஊற்றின பின்னாடி அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷத்தோடு கூட அவள் நன்றி சொல்லி ஆர்ப்பரிக்கிறாள். அவள் நன்றி சொல்றா. அன்று விரும்புகிறது அது ஒண்ணு மாத்திரம்தான். என்னிடத்துல சொன்னதை நான் உனக்கு செய்யும் அளவு நீ சந்தோஷமாயிரு. நீ என்னிடத்துல சொன்ன, நீ என்னிடத்துல ஒப்பு வச்ச காரியங்கள் உனக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்குது. நீ நினைக்கிறத காட்டிலும் அது பெருசு. நீ சிந்திக்கிறத காட்டிலும் அது மேலானது. பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். கொடுத்த காரியத்தை நாம உபயோகப்படுத்தினோம்னா கொடுக்க போகிறத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். காலை வேளையில் எங்களோட பேசுகிற தெய்வமே உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில ராஜா எங்க தோல்வியை ராஜா நீர் வெற்றியாய் மாற்றிட்டீங்க. உம்மை பாடும்போது உம்மை துதிக்கும் போது ராஜா எங்க தோல்வியெல்லாம் வெற்றியா மாறினது தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில ராஜா நாங்க தோற்று போய் நிற்போன்னு எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாக எங்களை வெற்றியாளர்களாய் நீர் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நீங்க பாடுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படினே, என் துணையாக இருக்கின்றீரே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படினே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் வாக்குத்தத்தம் தந்தவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. எல்லாரும் சேர்ந்து யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும், யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே,
என்னாலும் இயேசுவே. சொல்லுங்க நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் எதிர்காலமும் கையிலே. எல்லாரும் சொல்லுங்க பயம் நம்ம எதிர்காலம் எல்லாம் அவர் கையில இருக்கிறது. எதிர்காலமும் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே. நல்ல விசுவாசமாக நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நான் பயப்பட போறதில்லை. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. மீண்டும் சொல்லுங்க நீரின் பக்கத்தில், நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நல்ல நல்ல நீரின் பக்கத்தில் நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க. ஒரு வைராக்கியமா சொல்லுங்க. சகோதரிய சகோதரனே, அவர் பக்கத்துல இருக்கிறார். நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி. நன்மை செய்ய தொடங்குகிற தேவாதி தேவன், அவர் நன்மை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நீங்க நன்றி சொல்லும்படியாக உங்க வாழ்க்கையில திரளான நன்மைகளை அவர் நிச்சயமாய் செய்ய போகிறார், நிச்சயமாய் செய்ய போகிறார். ஓ விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை தட்டி இந்த வருடம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நன்மை செய்து உங்களை நன்றியோடு பாட வைக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ ராபா காதா ராபா ஷே தீபதான ரீகல மாதரே மேஷல கந்தரா. தீப நன்றி சொல்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவீராக. நன்றி சொல்கிற யாவருக்கும் அந்த விடுதலை பெற செய்வீராக. நன்றி சொல்கிற யாவருக்கும் கர்த்தாவே அற்புதங்களை செய்வீராக. இந்த வருடம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியே ராஜா ஒவ்வொருவரின் நன்மையினால கர்த்தர் திருப்தியாக்கி கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ராபா கந்தனமாஷே. என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்கள் என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. சொல்லுங்க எல்லாரும். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி சந்தோஷமாக உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். மீண்டும் சொல்லுங்க. வல்ல கரத்தால் வல்ல கரத்தால் ஆமே என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நல்ல உற்சாகமாக உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆயுள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு யந்திர பராசே தீபதான ரீகல்ம தூணமா, தீபதான ரீகல்ம தூணமா, ஒரு யந்திர பராசே யந்திர தூணமா சந்தாடுமே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி சொல்லுங்க சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. என்னாலும் இயேசுவே. இந்த புதிய வருடத்தை கொடுத்து இந்த முதல் தேதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. சொல்லுங்க நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டுகிறவர்கள், விசுவாசத்தோடு கரங்களை தட்டுகிறவர், விசுவாசத்தோடு கரங்களை தட்டுகிறவர். லீபா காதா ராபா ஷேகேதா ராபா ஓ ராபா ஷேபேதா ராபாலா ராதாதா ரீபாலா ஓ ரேபே ஹல்கயா தியாத்தோர மனாஷியாந்தரா. கலங்கி கொண்டிருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எதிர்காலத்தை என் கையில நான் வச்சிருக்கிறேன்.
நீ உன் எதிர்காலத்தை உன் கையில் அல்ல, உன் எதிர்காலம் என் கையில இருக்கும் பொழுது நீ எதற்கு பயப்படுகிற? எல்லாரும் 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 சொல்லுங்க. அல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து பாடும் பொழுதுதான் இதுக்குரிய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அது மாறி போகும். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னா வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை உணர்ந்து அந்த வரிகளை மாத்திரம் பாடலாமா? எதிர்காலமும் கையில, என் பயம் யாவும் நீங்கியது. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்துங்க. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்துங்க. வார்த்தையா சொல்லாதீங்க, உணருங்க. நம்ம எதிர்காலம் அல்ல அவர் கையில இருக்கிறது. தாவீது அழகாய் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு அவ்வளோ உயர்வு, அவ்வளோ உயர்வு. யாருக்கும் கிடைக்காத ஒரு உயர்வை தாவீதுக்கு கொடுத்தார். யாருக்கும் கிடைக்காத ஒரு காரணம் என்னன்னா, அவர் கையில காலங்கள் இருக்கிறது என்பதை தாவீது துல்லியமாய் அறிந்திருந்தார். நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு சொல்லுங்க, என் எதிர்காலம் கையில, என் குடும்பம் உங்க கையில தகப்பனு, என் பிசினஸ் உங்க கையில ராஜா, என் வேலை உங்க கையில ராஜா, என் ஜீவனம் உங்க கையில பாடு சொல்லுங்க. எல்லாமே உங்க கையில இருக்கிறது ராஜா. சொல்லுங்க, எல்லாமே உங்க கையில இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் உடைய கையில, என்னுடைய மேன்மை. சில பேர் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில பேர் அதனால நமக்கு தான் நஷ்டம் கஷ்டம். வாய்களை திறந்த தேவ சமத்துல அறிக்கைடுங்க. வாய்களை திறந்த தேவ சமத்துல அறிக்கைடுங்க பார்க்கலாம். ஓ ரே அந்தர பராஜ் என்னன்னு சொல்லுமா சொல்லுங்க. எதிர்காலம் அவர் கையில், நமக்கு உண்டானது எல்லாமே அவர் கையில். தேவனே சொல்லுகிறார், இந்த பூமிக்கு வந்த போது சொல்லுகிறார், பிதாவே என் ஆவிய கூட உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப நம்ம ஆவி கூட அவர் கையில தான் இருக்கிறது. அப்படி ஆவி கூட அவர் கையில தான் இருக்கிறது. இந்த வருடம் நீங்க எல்லாமே அவர் கையில இருக்கிறதுன்னு நீங்க விசுவாசித்து அதை நம்பி அதன்படியே நீங்க அறிக்கைட்டு செயல்படுவீர்கள் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அற்புதம், அவர் நாமம் அதிசயம் அற்புதம், அவர் நாமம் ஆச்சரியம், அவர் நாமம் பிரமிப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அவர் நாமம் முடியாததை முடித்து கொடுக்கும், முடியாததை முடித்து கொடுக்கும், முடியாததை முடித்து கொடுக்கும். ஏவ சமூகத்துல ரேபே ஹதனமாஷே ரீபரா கல்பது நமசி அந்தரே தீபதாடரி அந்தரே. எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க அப்படியே பாடுங்க பார்க்கலாம். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எல்லாரும் இணைந்து, எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. என்று சொல்லுங்க. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. சொல்லுங்க. நீரின் நல்ல விசுவாசமா, விசுவாசமா. யாரு நம்ம பக்கத்துல இல்ல, என் துணையாக இருக்கின்றீரே. நீங்க சொல்லுங்க. நீரே பக்கத்தில். சகோதரி சகோதரி அறிக்கைடு, அறிக்கைடு, அறிக்கைடு. என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி. இயேசுவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிற கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் அப்படி முழங்கால் படிக்கலாமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி அப்படி முழங்கால் படிட்டு ரெண்டு கைகளை என்னாலும் உயர்த்தி இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. பார்த்து
சொல்லுங்க, அப்பா எதிர்காலமெல்லாம் உங்க கையில இருக்குதுப்பா. எதுக்கு நாங்க பயப்பட போறது இல்ல தகப்பனே. நீங்க எங்க பக்கத்துல இருக்கும்போது நாங்க எதையோ பார்த்து பயந்த நாட்கள் போது ஏசப்பா. நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறத முதல்ல நாங்க உணரணும்னு சொல்லுங்க. உங்களிடத்து இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க பக்கத்துல நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை அல்ல, போராட்டம் அல்ல, வியாதி அல்ல, பலவீனம், குழப்பமோ, வேதனையான காரியம், நஷ்டமோ, கஷ்டமோ உங்க பக்கத்துல இல்ல. சகோதரனே, சகோதரிய, உன் பக்கத்துல அவர் இருக்கிறார், நீ விசுவாசிக்க வேண்டும். உன் பக்கத்துல இருக்கிறா, நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி அறிக்கிடுங்க, பார்க்கல அறிக்கிடுங்க. ஏசப்பா என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, இயேசுவே என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்பா. சொல்லுங்க, இயேசுவே என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க ராஜா. இயேசுவே பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. நான் எதற்கும் பயப்பட போறது இல்ல. சொல்லுங்க, நான் எதற்கும் பயப்பட போறது இல்ல. நாங்க எதற்கு பயப்பட போறது இல்ல. நீங்க அதை உணரணும், நீங்க அதை உணரணும். என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் நீங்க மாற்ற போறீங்க பாடு. சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையும் நீங்க மாற்ற போறீங்க ராஜா. ஓ ராபா, நீங்க சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருது பாருங்க. நீங்க சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது பாருங்க. அந்த பிரசன்னத்தை நீங்க உணரும்படியாக இதுவரைக்கும் இருந்த அநேக தடைகளை கர்த்தர் இப்ப மாற்றி கொண்டு இருக்கிறார் பாருங்க. ஓ, அந்த பிரச்சனை உங்க மத்தியில, அந்த பிரச்சனை உங்க மத்தியில கடந்து வருகிறதுப்பா. எஸ் டாடி, அதை உணருங்க, உணருங்க, உணருங்க. எஸ் டாடி, எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஓ, நீ சொல்ல சொல்ல சொல்ல, நீ சொல்ல சொல்ல சொல்ல. எஸ் டாடி, அந்த அபிஷேக தேவன் வந்ததுக்கு அடையாளமாக. எஸ் டாடி, ரே பே கா த ரபா லா த ரபா உரபா ஷேகே த ரபா லா ரதானா ரிபா லா ரகா லா ரபா லா ரிதானா. உனக்குள் ஒரு உற்சாகத்தை போடுகிறார், உனக்குள் ஒரு வைராக்கியத்தை போடுகிறார், உனக்குள் ஒரு பாரத்தை கர்த்தர் போடுகிறார். இதோ 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 ஒரு மாற்றத்துக்கான அடையாளத்தை கர்த்தர் இப்பொழுதே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கையை தட்ட விரும்புகிறவள் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ரே பே 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 தாரா ரிபா தாரா மாஷே ரிபா தாட ரீகல்ம தூணமா ஷே அபியந்தர பராக்கல்ப தூணமா ரிபா தாட ரீகல்ம தூணமா ஷல்கதியான அபியந்தர பராசே ரிபதாட ரீகல்ம தூணமா ஷந்தர பராக்கல்ப தூணமா. எஸ் டாடி, அநேகர் விசுவாசம் இல்ல. அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறாரு என்பது அந்த நம்பிக்கையும் விசுவாசம் அநேகருக்குள்ள இல்ல. இன்று இந்த நாளில நம்புங்க, அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டுட்டு எங்க போறாரு? அதை உணருங்க, அதை உணருங்க. அந்த வார்த்தையை அப்படியே, வாக்கு தத்தத்தை அப்படியே உணருங்க. பார்க்கலாம். ரீபாகதனமா சந்தரியா ஓரி அந்தரபரா கல்ப ரூடலபா ஷதா ஓரி அந்தரபரா கல்ப தூணமா ஷல்கதியானமே. நீங்க எழும்புவீங்க, கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க. கர்த்தருடைய பலத்தோடு நிச்சயமாக கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்க செய்து முடிக்க தான் போறீங்க. உங்கள்ட்ட இது வரைக்கும் இருந்தது மாம்சிக பலனா இருக்கலாம், மாம்சத்துக்குரிய செயல்பாடா இருக்கலாம். இந்த முதல் தேதியில, இந்த முதல் வாரத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றா, என் பலத்தை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற, நான் என் பலத்தை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா கதனமா ஷே ரீபதாட ரீகல்ப. விசுவாசிகள் மாத்திர கைகளை தட்டி உங்க பலனப்பா, உங்க பலன்னு சொல்லுங்க. ஓரி அந்தர பராக்கல்ப தூரபா ஷல்கதியானமே ரீபதாட ரியாந்தரபே ஷல்கதியானமே ரீபராக்கல்ப தூணமா ஷல்கதியானமே. தேவனே, நீர் மகிமைப்படுவதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கலக்கங்களும் நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தில மாறுவதாக, எல்லா கலக்கங்களையும் நெருக்கங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சித்தத்துக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒரு வார்த்தையை உள்ள போடுகிறார். என்னதான் நாங்க ஆராதிச்சாலும் ஜெபிச்சாலும் வார்த்தையை கேட்டாலும் நீங்க அர்ப்பணிக்காம ஒண்ணுமே நடக்காதுங்க. மரியாளுகிட்ட தேவதூதனே வந்து பேசினாலும், கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை இயேசுவே பிறக்க போறான்னு சொன்னாலும் மரியாள் அர்ப்பணிக்காம ஒண்ணுமே நடக்காதுங்க. மரியாள் அர்ப்பணிச்சதுனாலதான் அற்புதம் நடந்தது. மரியாள் அர்ப்பணிச்சதுனாலதான் மரியாள் ஒரு அடையாளமாய் மாற்றப்பட்டார். மரியாள் அர்ப்பணிச்சதுனாலதான்
அவள் ஆனந்த பாக்கியத்தை அவள் பெற்றா. மரியா அர்ப்பணிச்சனாலதான் ஒரு ஆளுகைக்குள் வரும்படியாக கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சா. நீங்க அர்ப்பணிக்காம எதுவுமே நடக்காது. நீங்க அர்ப்பணிக்காம எதுவுமே நடக்காது. எத்தனை மணி நேரம் ஆராய்ச்சாலும் ஜெபிச்சாலும் சகோதரியே, தேவச்சனமே, உனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னா நீ அடையாளமா மாற மாட்ட. அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆச்சரியமாய் உங்களை யாரும் பார்க்க முடியாது. அதிசயமே நடக்காது. எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. உங்க சித்தத்தை செய்ய, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம்பான்னு சொல்லுங்க. சில நிமிடம் உங்களுக்காக, சில நிமிடம் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தை வேறு நினைவுக்கு போகாதீங்க. கசப்பு வெறுப்புகளை தயவு செய்து வெளியிடு. அறிக்கை கசப்பு. சில பேத்துக்கு உங்களால ஆராதிக்க முடியாத சில கசப்புகள், சில வெறுப்புகள் சத்துரு உனக்குள்ள போட்டு வைத்திருக்கிறா. சத்துரு உனக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான். எஸ் டாடி, அதை அகற்று, அதை அகற்று, அதை அகற்று, அதை அகற்றுனாதான் உன் மேல ஒரு தேவ மகிமையை நீ வெளிப்படுத்த முடியும். உனக்குள்ள அந்த மகிமை வெளிப்பட முடியும். எல்லா ரீபாகத நமாஷி ஓ ரிபி அந்தர பரா கல்பது ஆசி அந்தரி ஓ ரபா ஹஷ்மில் காசி அத்தோ ஓ ரபா ஷேக்கல் மஹத நமாசி அபி அந்தர பரா கல்பது ரபா ஷந்தரிபியா. எஸ் டாடி, சிலர் மாத்திரம் அர்ப்பணிக்கங்க. இன்னும் சில அந்த முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள வரல. நீ ஆச்சரியமும் அதிசயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீ ஒரு அடையாளமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீ ஒரு அடையாளமா மாறணும். நீ தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு ஒரு அடையாளமாய் மாறணும். நீ தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு ஒரு அடையாளமாய் மாறணும். தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு நீ ஒரு அடையாளமாய் மாறணும். எஸ் டாடி, எஸ் டாடி, கர்த்தர் நடத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமா மாறணும். நீ ஒரு அடையாளமாய் மாறணும். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. தேவனே, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா, நீர் ஒருவர் போது, நீ ஒருவர் போதுன்னு, நீங்க ஒருவர் போதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிங்க. இதோ 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 அதுக்கு அடையாளமான, அது அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்த தொடங்குகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த தொடங்குகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த தொடங்குகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த தொடங்குகிறார். ஓ ரேபே ஷகா தராபலியாத்தோ ரபோலா ரியந்தரே தீபதாட ரீகல்மா ஜியதோ உரபா ஷேகல்ப தானம ஷல்கதியானம். எஸ் டாடி, எல்லாத்துக்கும் முடிவு வந்து விட்டது. நீ ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? சகோதரியே, சகோதரனே, இன்னும் எனக்கு முடிவு தெரியல, முடிவு தெரியல, இன்னும் ஒரு முடிவு தெரியல, கலங்கி இருக்கிறையே. கர்த்தர் முடிவை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. அன்னாள் அழுது கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அன்றைக்கே கர்த்தர் அன்னாளுக்கு முடிவை கொடுத்தார். அன்னாளுக்கு முடிவை கொடுத்தார். ஆலயத்தில் அன்னாளுக்கு முடிவை கொடுத்ததே போல இந்த நாள்ல சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்தில் உனக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற, ஒரு முடிவை கொண்டு வருகிற, ஒரு முடிவை கொண்டு வருகிற. அன்னாளுக்கு ஆலயத்தில் ஒரு முடிவை கொண்டு வந்ததை போல இதோ சிலருக்கு கர்த்தர் இந்த ஆராதனையில், இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார், முடிவை கொண்டு வருகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன் கலக்கத்துக்கு, உன் பயத்துக்கு, உன் வேதனைக்கு, உன் கண்ணீருக்கு, உன் துக்கத்துக்கு, உன் நிந்தைக்கு, உன் அவமானத்துக்கு, ஒரு பற்றாக்குறைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். ஓ ரேபே ஹதனமா ஷே தீபதாட ரீகல மாதன மேஷலா உரபல கதடமா சந்தரியா ரீபரா கல்பதூடமா ஷே தீபதாட யந்தரமே ஷல்கதியானமே. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. நாம மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலர் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீங்க, சிலர் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீங்க, சில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீங்க. ஓ ரேபே ஹதனமா ஷேபே ஹதனமா சியா. வெளியில சொல்ல முடியல, சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத சில போராட்டங்கள். இதோ கர்த்தருடைய அந்த சுகமளிக்கிற அந்த வல்லமை, இதோ கர்த்தருடைய சுகமளிக்கிற அந்த வல்லமை உங்க மேல, உங்க மேல, உங்க மேல. ஓ ரேபே காதா ரபா லாதாரா. ஓ பரிகாரியான கத்து, பரிகாரியான கத்து இந்த முதல் வாரத்தில் உனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக இதோ தேவன் வெளிப்படுவதற்காக, வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிகள் கைகளை தட்டி, விசுவாசிகள் கைகளை தட்டி, விசுவாசிகள் கைகளை தட்டி, விசுவாசிகள் கைகளை தட்டி. ஓ ரபா தரபா லாதானா. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த பலவீனத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அந்த முடிவுக்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய தொடக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு,
புதிய தொடக்கத்துக்காக ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம் வேணும்னு சொல்லி எஸ்டாடி குடும்பத்திலும் வேலையிலும் பிசினஸ்லயும் எஸ்டாடி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் படிப்பிலையும் எஸ்டாடி தன் குடும்பத்திலையும் ஒரு புதிய தொடக்கம் வேணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வேணும். என் குடும்பத்துல ஒரு புதிய தொடக்கம் வேணும். என் மனைவியின் மத்தியில, என் கணவன் மத்தியில ஒரு புதிய தொடக்கம் வேணும். ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு அந்த புதிய தொடக்கத்தை கொடுக்கும்படியாக, அந்த புதிய தொடக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த 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 நாளில் கர்த்தர் புதியவைகளை தோன்ற செய்கிற, புதியவைகளை தோன்ற செய்கிற அந்த தேவாதி தேவ உங்களுக்காய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, நல்ல கண்களை மூடி அந்த அபிஷேகத்தோடு, அந்த அபிஷேகத்தோடு, அந்த அபிஷேகத்தோடு புதிய தொடக்கத்தை காண முடியாதபடி இருக்கிற அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம்ப்பா, உடைக்கிறோம் ராஜா, உடைக்கிறோம் ராஜா. இதுவரை நடந்திராத பாதைகளில் ஜனங்களை நடத்தி ஆச்சரியப்பட வைக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலருடைய ஜெபம் இவனமாய் இருக்கிறது. ஆவியில் இன்னும் பலன் பட வேண்டும், ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாற வேண்டும், இன்னும் தேவ சமூகத்தில் அதிகமாய் செபிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். உலக பிரகாரமான எந்த காரியமே நீ அணுகக்கூடாது. நான் தேவனுக்காய் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். தேவனே என்னை நடத்தும், தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும். சில போராட்டங்களை என்னை மேற்கொள்ள பார்க்கிறது, சில போராட்டங்கள் மேற்கொள்ள பார்க்கிறது என்று சொல்லி சிலர் புலம்பலோடு செபித்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லி உன் விண்ணப்பத்தின்படியே, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பிக்க போகிறார். நீ அனலாய் எழும்புவாய், நீ அனலாய் எழும்புவாய், அக்கினியாய் எழும்புவாய், அக்கினியாய் எழும்புவாய். ஏசாடி அந்த கிருபைகள் இப்பொழுதே இறங்குவதாக, அந்த கிருபைகள் வெளிப்படுவதாக, அந்த கிருபைகள் வெளிப்படுவதாக. சில காரியத்தை போராட முடியாதபடி, மேற்கொள்ள முடியாதபடி சில தடுமாற்றம், இல்ல தடுமாற்றம் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிடு, இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடு. அடிமாற்ற வேண்டாம். ராபா ஹஷ்மெல்காசி அந்துர பராதனா. சிலருக்கு தேவனை பிரியப்படுத்துவதை பார்க்கிலும் மனுஷனை பிரியப்படுத்துவது அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனை பிரியப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இன்னைக்கு மனுஷனுக்காக சாதகமாக, மனுஷனுடைய ஆலோசனைக்கு, மனுஷனுடைய சித்தத்தை செய்வதற்கு இன்னைக்கு தன்னுடைய இருதயத்தையும் தன் செவியும் சாய்த்து அதற்கு பின்பாக போகிற சிலர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, சிலர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீ செயல்பட்டு கொண்டிருப்பது தேவன் நடத்துதல் அல்ல, உன்னுடைய வார்த்தையும் உன் பேச்சும் தேவன் நடத்துதல் அல்ல, அது பூமிக்குரியவைகளாய் இருக்கிறது என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனை பிரியப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனிதர்களை பிரியப்படுத்தும்படியா எழும்பி நிற்கிற இந்த செயல்பாட்டை அப்படியே அறிக்கை எடுங்க பார்க்கலாம். அறிக்கை எடுங்க, அறிக்கை எடுங்க. அப்பா, நாங்க உண்மை பிரியப்படுத்துகிற சந்ததிப்பா. எஸ் எஸ் டாடி, எஸ் டாடி. வார்த்தையினால தேவனை துக்கப்படுத்தினது போதும், ஒரு செயலினால நீ தேவனை துக்கப்படுத்தினது போதும். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆகார் ஓடுகிறார். சாரால் சில சூழ்நிலைகள்ல ஆகாரை சில கடினமான வேலைகளை செய்யும் பொழுது ஆகார் ஓடுகிறார். ஆனா தேவதூதன் தோண்டி சொல்லுகிறார், மறுபடியும் நீ போ, மறுபடியும் நீ போ, நீ மறுபடியும் போகணும். நீ சாரால் இடத்தில் அடங்கி என்று சொன்னான். தாயானவள் சாராள், உலகத்துக்கு தாயானவள் யார் என்று சொன்னால் சாராளா இருக்கிறார். ஆகார் ஓடி பார்த்தா, ஆனா தேவன் சொல்ல அனுப்பி அவளுக்குள் அடங்கிற, அவளுக்குள் அடங்கிற என்று சொல்லும் பொழுது அவள் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் 2வது முறை வனாந்தரத்துல போகும்போது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அடங்கி போவதற்கு முடியவில்லை, அடங்கி போவதற்கு முடியவில்லை. சில கடினமான சூழ்நிலைகள், ஆனா அடங்கி போக முடியவில்லை. சில நேரத்துல கர்த்தர் சில கடினமான சூழ்நிலை கொடுப்பா, அது நமக்கு கஷ்டம் போல இருக்கும். ஆனா அடங்கி போனாதான்
சில சூழ்நிலைகள்ல நம்ம தேவையின் மத்தியில அழுது கொண்டிருக்கும் போது நமக்கான நீரூற்றை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அவள் ஒரு அந்நிய பெண்ணா இருக்கலாம், அவளுக்காக ஒரு நீரூற்று உண்டாக்கப்பட்டதுக்கு காரணம் அன்று கீழ்ப்படிந்தாள். ஆகார் கீழ்ப்படிந்தாள். இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்க ஆண்டவர் உம்முடைய கருத்துக்குள் அடங்கி தகப்பனே, உம்முடைய கருத்துக்குள் அடங்கி தகப்பனே செயல்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள் வந்தாலும் உடைய பலத்த கருத்துக்குள் நாங்க அடங்கி இருப்போம்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா நீரூற்று இருக்கு, நீங்க சொல்லன்னா அதற்கு நான் பாத்திரவான் அல்ல. வாய்களை திறக்கணும், வாய்களை திறக்கணும். அவருக்குள் நீங்க அடங்காம உங்களுக்கு ஆளுகைக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வெளிப்படாது. அவரே சொல்றார், என் பலத்த கருத்துக்குள் நீ அடங்கியிரு, என் பலத்த கருத்துக்குள் அடங்கிரு, என் பலத்த கருத்துக்குள் அடங்கிருன்னு சொல்லுகிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பலத்த கருத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கும்படியாக இந்த வருடத்தில் இந்த முதல் வாரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. சில 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 போராட்டம் இருக்கதான் செய்யும், சில சூழ்நிலை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் உங்களை உருவாக்கும், அதெல்லாம் உங்களை உருவாக்கும். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகைக்குள்ள நடத்த நீர் ஆயத்தமாய் இருப்பதற்காக உங்களை பலத்த கருத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம்னு சொல்லுங்க. எங்களை நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் மேலும் உடைய ஆளுகை இறங்கி வருவதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் மேலும் உடைய ஆளுகை இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. ஒரு புதிய தொடக்க வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா, தொடர்ந்து நீங்க நடத்துங்க. உடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் வந்து கொள்ளலாம்.